நாம் பிலிப்பியர் நிருபத்தை பரலோகவாசிகளின் பூலோக நடக்கை என்ற தலைப்பிலே சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். கடந்த முறை நாம் மகிழ்ச்சியை எப்படி தேக்கி வைக்க முடியும் என்பதை தியானித்தோம். We continue our study from the book of Philippians under the title Earthly Conduct of Heavenly Citizens. And last time we dealt with Philippians chapter 2 verses 12 through 16, in which we have studied how to maintain the joy of the Lord by advancing in maturity. எப்படி முதிர்ச்சி அடைவதன் மூலமாக நாம் மகிழ்ச்சியை தேக்கி வைக்க முடியும் என்பதை நாம் பார்த்தோம். How we could entertain and keep alive our joy of salvation through advancement in maturity. அதற்கு 12ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்த்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் தாழ்மையை பற்றி பவுல் பேசுகிறார். தாழ்மையின் மூலமாக வருகிற மகிழ்ச்சி, அதற்கு இயேசு கிறிஸ்துவை உதாரணமாக சொன்னதை நாம் படித்தோம். இன்றைக்கு 17ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் பவுல் 3 உதாரணங்களை சொல்லுகிறார். அந்த 3 உதாரணங்களிலிருந்து மகிழ்ச்சியை பெருக செய்வதற்கு 3 தன்மைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். Today we are going to see how we could increase our joy in the joy of the Lord. Joy in the Lord. Paul is giving 3 examples, and through which we derive 3 lessons to have the joy advancing in our life. Joy to increase in our life. மகிழ்ச்சி எப்படி பெருக வேண்டும் என்று பவுல் 3 உதாரணங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 உதாரணங்களிலிருந்து 3 பாடங்களை நாம் இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். முதல் பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானதை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து முழுமையான அடையாளமாக தாழ்மைக்கும் அதனாலே வருகிற மகிழ்ச்சிக்கினுடைய முன்னுதாரணமாக இருக்கிறார். ஆனால் பவுல் இந்த இடத்திலே நடைமுறையிலே 3 உதாரணங்களை இந்த பகுதியிலே 17ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறதை நாம் கவனிக்கும் போது, இயேசு கிறிஸ்து, நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செய்ய முடியும், நாங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? அவர் பரிபூர்ணமானவர், ஆகவே அவர் செய்வதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாதே, ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை நாம் பின்பற்ற முடியவே முடியாது, தள்ளிவிடுவோம் என்று நினைத்து அதை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அதை ஒரு சாக்காக சொல்லுகிறார்கள். ஆனால் அதனால்தான் பவுல் பரிசுத்தாவினுடைய ஏவுதலினாலே மகிழ்ச்சியை பெருக செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மகிழ்ச்சி இன்னும் கூடிக்கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாச பாதையிலே தங்களை இணைத்துக் கொண்ட 3 உதாரணங்களை பரிசுத்தாவியானவர் பவுல் மூலமாக பிலிப்பு சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். There are those who excuse themselves by stating that Christ is all right because he is perfect man, perfect God, and he could afford to live a holy life, a perfect life. But what about us? We are nowhere near to his caliber, the caliber of Christ, and we cannot model our lives after him, by stating that many tend to leave aside the practical implications of Christian life explained in the scriptures, especially in the area of advancing in joy, keeping our joy alive. But that is why, under the inspiration of the Holy Spirit God, Paul has given 3 human experiences, human examples for us to understand and follow, so that we also
have to have that notion, the desire to grow in the joy of salvation. ஏதோ இயேசு கிறிஸ்து உதாரணமாக சொல்லிவிட்டது நிமித்தமாக அவரை நாம் அவரோடு நெருங்க முடியாது, அவரை போல நாம் மாற முடியாது என்று நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதனாலே பரிசுத்த ஆவியானவர் தாம் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You need to acknowledge and accept that the Holy Spirit God has inspired the entire scriptures, and even so this Philippians, this portion that we are studying this morning. ஆகவே அந்த உணர்வோடு ஏதோ கிறிஸ்து நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார், நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, ஆகவே படித்துவிட்டு அப்படியே போய்விடலாம் என்று அல்ல. கிறிஸ்துவை மாதிரியாக வைத்த இந்த பரிசுத்தவான்கள், குறிப்பாக இந்த 3 பேருடைய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சி, பரலோக வாசிகள் பூலோகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சியினை பெருக செய்யும்படியான அந்த பாடத்தை படிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 30 வசனங்கள் இருக்கிறது. முதல் 16 வசனங்களிலே தாழ்மையினுடைய அவசியத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மையை குறித்தும் அதனுடைய அடிப்படையிலே நாம் எப்படி அதை தேக்கி வைக்க முடியும் என்பதை பவுல் சொல்லிவிட்டு 14 வசனங்கள், நன்றாக கவனிக்க வேண்டும், 14 வசனங்கள் மகிழ்ச்சியை பெருக செய்வதற்கு 3 உதாரணங்களை 14 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are 14 verses. It is not accidental that 14 verses are given in the book of Philippians 2 to give us lesson on how to increase, how to advance in the happiness, joy that we have in Christ and his salvation. That is important, that's significant. There are 14 verses. Why? Maybe one verse is one verse not enough, maybe 2 verses not enough. There are 14 verses. And again I am trying to emphasize the fact that this is the inspired word of God, and the Spirit of God, who is eternal, has allowed this to be penned down by Paul so that we who live in 2021 in adverse situations, circumstances, would embrace and advance and increase in the joy that we have in the Lord. ஆகவே 14 வசனங்கள் இருக்கும்போது 2021ஆம் வருஷத்திலே கடினமான சூழ்நிலைகளிலே வாழுகிற நாம் இந்த மகிழ்ச்சியிலே பெருகும்படியாக, கர்த்தருடைய மகிழ்ச்சியிலே பெருகும்படியாக நாம் இந்த பாடத்தை படிக்க ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3 உதாரணங்களை நாம் படிக்கும் போது அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு மிக முக்கியமானது. அந்த பின்னணிகளை நாம் கவனிக்கும் போது ஏதோ நாம் மாத்திரம் கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லுகிறோம் என்று நினைக்காதபடி பல காலகட்டங்களிலே, பல நூற்றாண்டுகளிலே கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பரலோகவாசிகள், கல்வாரினாலே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கூட்டம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அவரை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே பல நூற்றாண்டுகள், பல காலகட்டங்களிலே கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த சத்தியத்திலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வைராக்கியத்தை இந்த காலையிலே நாம் படிக்க போகிறோம். இந்த 3 பேரும் நண்பர்களாயிருந்தார்கள். அந்த 3 பேர் யார் என்று நமக்கு தெரியும். பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பற்றி சொல்லுகிறார், எப்பாப்பிரேத்தை பற்றி சொல்லுகிறார். எதற்கு அடையாளமாக? தாழ்மையை குறித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி இதே அதிகாரத்திலே சொன்ன பவுல் அந்த தாழ்மையினுடைய மாதிரியாக அந்த மகிழ்ச்சியை பரலோகவாசிகளாக பூலோகத்திலே தங்களுடைய நடக்கையை நிலைநாட்டின இந்த 3 பேரை பற்றி பவுல் சொல்லும் போது தன்னை பற்றி சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பற்றி சொல்லுகிறார், எப்பாப்பிரேத்து. இந்த 3 பேரும் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? இது மிக முக்கியமானது, நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது இந்த 3 பேரும் ரோமாபுரி சிறையிலே இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், பவுல் தானே ரோமாபுரி சிறையிலே அடைக்கப்பட்டார் என்று. உண்மைதான், பவுல் சுவிசேஷ நிமித்தம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஒரு கையிலே அந்த பகுதியிலே விலங்கு ஒன்று மாட்டப்பட்டிருக்கும். 6 அடி தூரத்திலே விலங்கினுடைய மறுபகுதி ஒரு போர்ச்சேவகனுடைய கையிலே சுற்றப்பட்டிருக்கும். 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை 2 போர்ச்சேவகர்கள் தங்களுடைய நேரத்தை மாற்றிக்கொண்டு இரவும் பகலும் பாதுகாப்பார்கள். ஆகவே விடுதலையோடு அவர்கள் அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலே
தீமோத்தேயு பவுல் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே படித்திருப்பீர்கள். வீடு வாடகைக்கு எடுத்து 2 வருஷம் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த காலகட்டத்திலே தீமோத்தேயு பவுலோடு கூட சில காரியங்களை செய்கிறார், ஊழியங்களை செய்கிறார், கடிதங்களை எடுத்துக்கொண்டு போகிறார், செய்திகளை கொண்டு வருகிறார். இப்பொழுது பிலிப்பு பட்டணத்திலிருந்து ஏற்கனவே நாம் அதை படித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பிலிப்பில் எப்படி சபை உருவானது என்று படித்திருக்கிறோம். அந்த பிலிப்பு சபையிலிருந்து பவுலுக்கு வெகுமதிகளை ஊழியத்தினுடைய அனுசரணையாக கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். யார் மூலமாக? எப்பாப்பிராதீத்துவின் மூலமாக. எப்பாப்பிராதீத்து மூலமாக பணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நீ பவுலோடு கூட இருந்து பவுலுக்கு ஊழியம் செய்துவிட்டு பிறகு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். வந்த இடத்துல எப்பாப்பிராதீத்துவுக்கு மரணத்துக்கு சமீபமான வியாதி விட்டது. ஆகவே இந்த 3 பேரும் இப்படி இருக்கும்போது எப்பாப்பிராதீத்துவை பவுல் திரும்ப பிலிப்பு பட்டணத்திற்கு அனுப்புகிறார், சபைக்கு அனுப்புகிறார். அப்பொழுது எழுதப்பட்ட கடிதம் தான் இது. இப்பொழுது இந்த கடிதத்தை எழுதும் போது இந்த 3 உதாரணங்களும் அந்த நபர்களும் ரோமாபுரி சிறையிலே இருக்கிறார்கள், பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியின் நிருபத்தை எழுதுகிறார்கள், மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறார்கள், கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியினுடைய பெருக்கத்தை பற்றி அது பெருக வேண்டும் என்று பேசுகிறார்கள். மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாது. பவுலுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்று, சிறையில் என்ன நடக்கும் என்று தெரியாது. எப்பாப்பிராதீத்துவுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. தீமோத்தேயுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? நீங்கள் மகிழ்ச்சியிலே பெருக வேண்டும். The context of this letter gives us an indication how we could increase our joy, how we could grow in the knowledge of Christ, through which we could increase in the joy of the Lord. These were the friends, Paul, Timothy and Epaphroditus. They are friends. They are right now in Rome in the prison, because Paul is prisoned and he is waiting for his judgment verdict. And at that time Timothy was asked to be part of Paul's ministry. Timothy has been traveling to different places to do the ministry on behalf of Paul. And Epaphroditus has been sent by the church at Philippi with some gifts for Paul, and also to stay with him for quite some time. Unfortunately, Epaphroditus, during stay in prison, became sick, and to the extent that he would die anytime. So Paul is sending him back. But at the time of writing this epistle, the epistle of joy, in which this portion is talking about increasing of our joy, they are in prison. This is vital for us to understand. Whatever be the situation, wherever we are in whichever situation we are encompassed, the joy of the Lord is our strength, and we can grow in the joy of the Lord. அந்த பகுதியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 3 பேரும் கிறிஸ்துவினுடைய தாழ்மையினுடைய மாதிரியை அடிப்படையாக கடைபிடித்தவர்கள். Those 3 were humble like Christ. They are the examples we are going to see as that narration. And they had the uncomplaining spirit. அவர்கள் முறுமுறுக்கிற ஆவி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். All the 3 are in prison, as I told you earlier. Yet they had the spirit of uncomplaining. முறுமுறுப்பில்லாமல் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். பவுலுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் முறுமுறுப்பில்லாமல் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை பவுல் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், உங்களை நினைக்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பவுல் சொன்ன அந்த அனுபவத்தையும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். They are working out their salvation. These are the basic terms of that. But there are 3 distinct traits of these people from which we derive 3 lessons. Number 1, Paul. Let's look into verses 17 and 18. அந்த 3 பேருடைய வாழ்க்கையில் இருந்த 3 தன்மைகள், மகிழ்ச்சியை பெருக செய்யக்கூடிய 3 தன்மைகளை பார்க்கலாம். 16ஆம் வசனம் எப்படி முடிகிறது? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. பவுல் அதை சொல்லுகிறார், அதை செய்கிறார், நடைமுறையிலே கடைபிடிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதைத்தான் 17-18 வசனங்கள் படிக்கிறோம். முதலாவது, பவுலனுடைய வாழ்க்கையில நாம் என்ன படிக்கிறோம்? பவுலனுடைய
தியாகத்தினால் வளரக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறார். Joy that increases through sacrifices. 18 வசனத்தை பார்க்கலாம். மகிழ்ச்சி எப்பொழுது பெருகும் என்றால், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையின் உதாரணத்தை சொல்லுகிறார். மகிழ்ச்சி தியாகத்தினால் பெருகுகிறது. இதை கேட்கும் போது நமக்கு அது புதிராக இருக்க முடியும். It may be an irony for us, those of us who listen to this, that joy increases through sacrifices. That's not the philosophy of this world. Joy is always linked to having more, acquiring more. That is how the philosophy of the world go around. But the Bible says, according to Paul, his own experience, his example tells us that joy increases through sacrifices. இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். 17-18 வசனங்களிலே மகிழ்ச்சியானது தியாகத்தின் மூலமாக பெருகுகிறது. இது இந்த உலகத்திற்கு புதிராக இருக்க முடியும். இந்த உலகம் சபதரிக்க வேண்டும், பெற வேண்டும், இன்னும் அதிகமாக எனக்கு எனக்கு என்ற அடிப்படையிலே வாழுகிறது. எனக்கு எனக்கு என்று சொல்லும் போது அது மகிழ்ச்சியை குறைக்கிறதாகத்தான் இருக்க முடியும். வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. பரலோகவாசிகளுடைய பூலோக அனுபவம் என்னவாக இருக்க வேண்டும்? மகிழ்ச்சி பெருக வேண்டும். அந்த மகிழ்ச்சி தியாகத்தினாலே வரக்கூடியது. ஏனென்றால் 4 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆகவே அந்த அடிப்படையிலே 17 வசனத்திலே, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். ஏற்கனவே சிறையில் இருக்கிறார், அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. இப்ப அந்த மகிழ்ச்சி எப்படி பெருகிறது என்று சொல்லுகிறார். உங்களுடைய விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். இங்கே மகிழ்ச்சி பெருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த பகுதியினுடைய தலைப்பு மகிழ்ச்சி பெருகுவதற்கான 3 உதாரணங்களில் இருந்து 3 பாடங்கள். Paul is exhorting or giving his example that how he has been poured as a sacrifice, yet he is joyful, yet he is rejoicing, and he is bidding the church at Philippi to join with him to share the joy of the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்தில் அந்த முக்கியமான வார்த்தையை கவனிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தினாலே, விசுவாசமாகிய பலியின் மேலும் பிலிப்பிய சபை அந்த விசுவாசத்தை பலியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு விசுவாசம் என்பது பலியாக யாருவதும் கருதுவது கிடையாது. How the church at Philippi has considered faith as a sacrifice. இந்த வார்த்தையை கவனியுங்கள், நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசமாகிய பலி, faith as sacrifice. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே ஈசாக்கை பலியிட்டான். இதற்கு மேல உதாரணம் வேண்டுமா? By faith, according to Hebrews 11:17 and onwards, by faith Abraham sacrificed his only beloved son. By faith he sacrificed. விசுவாசத்திற்கும் தியாகத்திற்கும் பலிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த பிலிப்பு சபை அந்த விசுவாசமாகிய பலியின் மேலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். பவுல் அதை அறிக்கையிடுகிறார். பவுல் சுயமாக நான் மாத்திரம் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. அது சுய புராணமாக இருக்க முடியும். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பு சபையை பார்த்து, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே தியாகமாய் இருக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் பலியாய் இருக்கிறீர்கள். அந்த சபை அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றதாய் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சபை மாத்திரமல்ல, விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும், இந்த வார்க்கப்படுதல் என்பது ஒரு பலி இருக்கிறது. அந்த பலியினுடைய அடிப்படையிலே பவுல் அதை சொல்லுகிறார். ட்ரிங்க் ஆஃபரிங் என்ற வார்த்தை வருகிறது. ட்ரிங்க் ஆஃபரிங் என்று சொன்னால் தண்ணீரை பலியின் மேல் ஊற்றுவது. எதற்காக ஊற்றுவார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இன்னும் பல அனுபவங்களிலே பலிகளை, அந்த தகன பலியை நீங்கள் செலுத்திவிட்டு, அந்த குறிப்பிட்ட மிருகத்தை நீங்கள் பழுதற்ற பலியை செலுத்திவிட்டு அது அங்கே எரிக்கப்படும் போது அதிலே தண்ணீர் ஊற்றுவார்கள். இறுதியாக அவர்கள் விருப்பப்பட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள். அந்த தண்ணீரிலிருந்து புகை மேலே எழும்பும் போது அது மேலேறி செல்லுகிறது. அது கடவுளுக்கு அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று நினைத்து அந்த அடிப்படையிலே இந்த வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். In the Old Testament, after animal sacrifice,
Lastly, they pour water so that they gets vaporized into the air, which is accepted as a fragrance in the sight of the deity. So Paul is giving an example of this drink offering to suggest that he wants to increase his joy by that offering. So already I have suggested faith as a sacrifice leads us to more joy, more happiness. அந்த பலியின் மேல் நான் வார்க்கப்பட்டாலும் நான் உங்களோடு கூட சந்தோஷப்படுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே பவுல் சொல்றது பொய்யா இருக்க முடியாது. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உண்மையைத்தான் எழுத வைப்பார். ஆகவே பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் பலியாக, விசுவாசத்திற்காக பலியை போல அவர் காணப்பட்டாலும், அந்த நிலைமையிலே அவர் இருந்தாலும், அந்த தியாகத்தை அவர் மேற்கொண்டாலும் பவுல் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது என்று சொல்லுகிறார். பிலிப்பு திருச்சபையை பார்த்து நீங்களும் இந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சபை விசுவாசத்திலே அவர்கள் தங்கியிருப்பதற்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. யாரை பார்த்து சொல்லுகிறார்? பிலிப்பு சபையை பார்த்து சொல்லுகிறார். அந்த விசுவாசமாகிய பலி மாத்திரமல்ல, ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டாலும், அது ஊற்றப்பட்டாலும், அந்த அடிப்படையிலே நான் என்ன செய்கிறேன்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். பவுல் இந்த நிருபத்திலே பிலிப்பு சபையை குறித்து நினைக்கும் போது மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3 வசனத்திலே படிக்கிறோம். 1:3 உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் சந்தோஷமாய் நான் நினைக்கிறேன். நான் பண்ணும் ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் சந்தோஷப்படுகிறேன். பவுல் அவர்களை நினைக்கும் போது சந்தோஷப்படுகிறார், அவர்களுக்காக ஜெபிக்கும் போது சந்தோஷப்படுகிறார். இதைத்தான் தியாகம் என்று சொல்லுகிறோம். தியாகம் என்பது ஏதோ பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, பொருள் கொடுப்பது மாத்திரமல்ல, வருகிறவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது மாத்திரமல்ல. இன்றைக்கு அதைத்தான் பெரிய தியாகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது உதவி கேட்டால் நான் பணம் கொடுக்கிறேன், அது தியாகம் என்று நினைக்கிறோம். தவறு கிடையாது, அதை செய்ய வேண்டும். தேவையுள்ள இடத்திலே நம்முடைய தேவைகளை கூட குறைத்துக் கொண்டு சில சமயத்திலே உதவி செய்ய வேண்டும். பொருள் கொடுப்பதனாலே சில சமயத்திலே நாம் தியாகிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சட்டையை எப்பொழுது நாம் கொடுப்போம்? நமக்கு சிறியதாகிவிட்டது, அழுக்காகிவிட்டது, இனி போடுவதற்கு இல்லை என்பது போதுதானே கொடுக்கிறோமே. எழுத நமக்கு நன்றாக இருக்கிறது, நாம் ரசிக்கிறோம், இந்த சட்டையை நேசிக்கிறோம் என்பதனாலே கொடுப்பது கிடையாது. ஆகவே கொடுப்பதனாலே மாத்திரம் நாம் தியாகம் செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. விசுவாச தியாகம் என்பது அது மகிழ்ச்சியை பெருக செய்கிறது என்றால் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றவர்களை பற்றிய நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? அவர்களை பற்றிய கசப்பான எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அது தியாகம் அல்ல. மற்றவர்களை பற்றி தரக்குறைவாக நாம் மனதிலே நினைக்கிறோமோ? அது தியாகம் அல்ல. உங்களை நினைக்கிற பொழுது நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுதான் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தியாகம் உள்ள விசுவாசம். உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தனியாக இருக்கும் போது, மற்றவர்கள் நம்மை பார்க்காத போது, மற்றவர்களை பற்றிய எண்ணம் நம்மிடத்தில் எப்படி வருகிறது? அவர்களை பற்றி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா? அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? நம்முடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, உறவினர்களுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக. ஒருவேளை அவர்களுக்கும் நமக்கும் உறவு சரியில்லாமல் இருக்கலாம். எல்லாமே நேர்த்தியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நாம் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற உணர்வை பெற்றிருக்கிறோமா? அதுதான் தியாகம். அந்த தியாகம் தான் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. மற்றவர்களை பற்றி கசப்பு நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது மகிழ்ச்சியை குறைக்கிறது. இயல்புதானே. If we entertain bitterness towards others, it decreases our joy. That is only natural. But Paul is saying, I tend to have the attitude of praising God whenever I think of you. If we have such a notion, whenever we think of others, relatives, friends, husband, wife, children, brothers and sisters, the relationship may not be perfect always, doesn't need to be, it cannot be, but whenever we think of people, do we have a notion, an attitude of giving praise to God? That is sacrifice. That increases our joy. பவுல் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன்.
I pray for you. I offer sacrifices for you. I pray and bring before you before the throne of grace. மகிழ்ச்சி எப்பொழுது பெருக பண்ணும்? தியாகத்தின் மூலமாக. அந்த தியாகம் எப்படி வருகிறது? பவுல் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். If we pray for others, our joy increases. If we pray for others, friends, relatives, even enemies, when we meet them, when we happen to meet them, we don't entertain quarrels or bitterness. We tend to have joy that we are able to meet with them, talk to them. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த மகிழ்ச்சி கூடுகிறது என்பதை மறந்து கொள்ள வேண்டாம். அதைத்தான் இந்த இடத்திலே பவுல் விசுவாசமாகிய பலியின் மேலே அந்த வார்ப்பிக்கப்பட்டாலும் என்று சொல்லுகிறார். ஊழியத்தின் மேலே நான் வார்ப்பிக்கப்பட்டாலும் என்று சொன்னால் இதே நிருபத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மாத்திரமல்ல உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் எவ்வளவாக வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதை பவுல் சொல்லுகிறார். உங்களோடு கூட இருக்க வேண்டும், நான் சீக்கிரமாய் வருவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். தியாகம் என்றால் என்ன? மற்றவர்களை சந்திப்பது, அவர்களோடு நேரம் செலவிடுவது, அவர்களோடு அளவலாவது, அது மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறது. அதை தியாகம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தியாகம் என்றால் பெரிய அடையாளத்தை நாம் கொள்ள வேண்டாம். மற்றவர்களை நினைப்பது, தேவனிடத்திலே அவர்களுக்காக நன்றி செலுத்துவது, அவர்களுக்காக ஜெபிப்பது, மனப்பூர்வமாக அவருடைய ஆத்ம தேவைகளுக்காக, சரீர தேவைகளுக்காக உணர்ந்து கேட்டு அறிந்து ஜெபிக்க வேண்டியது, அவர்களோடு இருக்க விரும்புவது. இதைத்தான் பவுல் ஊழியத்தின் மேலே வார்க்கப்பட்ட அந்த நிலைமை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பவுல் ஒரு ஆசாரியனை போல தன்னை காண்பிக்கிறார். Paul is setting him as a priest before this church. ஆசாரியராக. ஆசாருடைய வேலை என்ன? ஆசாருடைய வேலை இந்த அந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்களை மார்பிலே பதித்து, மார்பதகம் என்று சொல்லுகிறோமே, அதிலே பதித்து அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அது ஆசாரியனுடைய வேலை. இதைத்தான் பவுல் மகிழ்ச்சி பெறுகிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் தியாகம் என்று சொல்லுகிறார். பவுலுடைய அனுபவத்திலே மகிழ்ச்சி எந்தெந்த காலங்களிலே இருந்திருக்கிறது என்று பார்ப்போமா? பணம் வரும்போது பவுல் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லவில்லை, அது மகிழ்ச்சி தான். ஆனால் பெரும்பாலான சமயத்திலே பவுல் எந்தெந்த சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். In whichever situations where Paul be joyful? Was it only when he was receiving things, when he was having in abundance? No. According to the scriptures, if we search the scriptures, there are instances in which the conditions are not conducive for happiness. Paul was happy in the Lord and his joy and happiness was increasing. 2 Corinthians 7:4. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். 250வது பக்கம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். மிகுந்த தைரியத்தோടെ உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். Look at that expression. A beautiful man, a blessed man, a glorious man expressing his happiness. How it increases, how it abounds that. How it abounds, he says, in all afflictions. In every affliction that I endure, I go through, I am exceedingly joyful. ஓ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளான மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீங்கள் பரலோகவாசிகளா என்று கேட்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். அந்த பரலோகவாசிகள் பூலோகத்திலே நடப்பது எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடிகள் ஆனாலும் சரி, மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், தியாகத்தோடு அதை செய்கிறேன். அந்த தியாகம் என்பது மற்றவர்களை நினைப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களோடு கூட இருக்க விரும்புவது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இங்கே பரிபூர்ண சந்தோஷம் என்று சொல்லுகிறார். The multiplying joy. Also he explains in Colossians chapter 1 and verse 24. The situation was again similar, but he was exceedingly joyful. இப்பொழுது குலோஸ் சபையை பார்த்து சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் 275வது பக்கம். நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற, குலோஸ் சபைக்காக அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, I am joyful even as I go through difficulties and suffering on your behalf. That's what Paul is saying in his letter to Colossians. I am joyful despite the affliction, the suffering
that I endure on your behalf. கிறிஸ்துவின் சபைக்காக நான் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறேன். வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே, குறிப்பாக சபை சரித்திரத்திலே, ஆதி திருச்சபையிலே, இன்றைக்கு நாம் திருச்சபை என்று சொன்னால் பெருமையோடு பேசுகிறோம். ஆதி திருச்சபையிலே நெருக்கடிகள் மத்தியிலே கடந்து சென்ற அநேகர் கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாமத்திற்காக பாடுபடுவதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் அவமானப்படுவதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே படித்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நிமித்தம், நாமத்தின் நிமித்தம் அவமானப்பட்டதற்காக தாங்கள் மகிழ்ச்சி அடைந்து புறப்பட்டு போனார்கள். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அவமானப்பட விரும்புகிறோம், அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நிமித்தம் அவமானங்களை நாம் சகித்தாலும், போராட்டங்களை சகித்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஏனென்றால் நாம் அவர்களை நேசிக்கிறோம். அதே போல பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தை பெற்றபடியினால் அந்த வாழ்க்கை சந்தோஷம் கூடுகிறதாக சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், இதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதே நிருபத்திலே சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அடுத்த வார்த்தை பாருங்கள், பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, I want to participate in the suffering. I want to have fellowship in his suffering. கிறிஸ்துவின் பாடுகளிலே ஐக்கியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பாடுகள் மூலமாக மகிழ்ச்சியை பெருக செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதை நாம் பார்க்கலாம். தியாகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியை பெருக பண்ணி இருக்கிறார் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2 வசனங்களிலே, முதல் 2 வசனங்களிலே படிக்கிறோம். Our blessed Lord has increased, and the joy has abounded in the life of Christ because of the sacrifice that he has endured on our behalf, according to Hebrews chapter 12 verses 1 and 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அடுத்த வார்த்தை பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த பரிபூர்ணமான சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த மகிமையான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சில் வீற்றிருக்கிறார். Even as Christ has endured suffering and shame and what not, because the joy was set before him, the joy was multiplying, it is getting added on into his system, his life. That is the experience of Paul. ஆகவே பவுலனுடைய இந்த முதல் உதாரணத்திலிருந்து மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று சொன்னால் தியாகம் அவசியம் என்று படிக்கிறோம். தியாகம் இல்லாத, பலி இல்லாத மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியாய், பெருகுகிற மகிழ்ச்சியாய் இருக்காது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்திலே விசுவாசிகளாய் இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம், ஏன் மகிழ்ச்சி இல்லை என்றால் தியாகம் இல்லை, பலி இல்லை. அந்த பலியை நாம் செலுத்துவதற்கு, ஒருவேளை எல்லாருக்கும் ஒரே விதமான தியாகம் என்று சொல்ல முடியாது, பலி என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை எவ்வளவு நன்மையால வழிநடத்தி இருக்கிறாரோ, என்னென்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, அதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவருடைய நன்மைக்காக, அவருடைய பக்தி விருத்திக்காக, அவருடைய ஆத்ம நன்மைக்காக நாம் பிரயோகிக்கும் போது மகிழ்ச்சி பெருகுகிறது. மகிழ்ச்சி பெருக வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களை மனதிலே ஆசீர்வாதத்தோடு நினைப்பது, பொறாமையோடு அல்ல, வைராக்கியத்தோடு அல்ல, விரோதத்தோடு அல்ல, மற்றவர்களை நினைக்கும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. 18ஆம் வசனத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் 2:18. இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிழ்ச்சி பெறுகிறது. இரண்டாவது, 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் தீமோத்தேயுவினுடைய உதாரணத்திலிருந்து மகிழ்ச்சி பெருகுவதற்கு தீமோத்தேயுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற பாடம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் ஒரே சிந்தையாய், ஒரே நோக்கத்தோடு செயல்படுவது மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. சிங்கிள் மைண்டட்னஸ் இன்க்ரீசஸ் அவர் ஜாய். சிங்கிள் மைண்டட்னஸ், ஒரே சிந்தையோடு, ஒரே வைராக்கியத்தோடு, ஒரே நேர்கோட்டில் இருப்பது நம்முடைய மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. பவுல் சொல்லுகிறார் 19ஆம் வசனம் வரைக்கும், அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பி இருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு, சிங்கிள் மைண்டட்னஸ், உண்மையாய், நேர்த்தியாய், ஒரே மனதோடு
தெளிவோடு விசாரிப்பதற்கு, என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் இல்லை, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். 4ஆம் வசனத்துல தான் சொல்லுகிறார். அநேகர் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கான நோக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உத்தம குணம், உண்மையாய் விசாரிக்கிறான், உத்தம குணமாய் இருக்கிறான், ஆகவே நான் அவனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். இதை பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் நான் இதை தீர்மானிக்கிறேன். பவுல் இதையும் சுயமாய் செய்யவில்லை. அதுதான் அவருடைய மகிழ்ச்சியினுடைய பெருக்கம். அவர் ஏன் இதை தீர்மானிக்கிறார்? கர்த்தருக்குள் தீர்மானிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் அதை தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுவினுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உண்மையும் உத்தம குணமும் எங்கிருந்து வந்தது? எந்த சூழ்நிலை அதை பிரயோகித்தால் அது முக்கியம். தீமோத்தேயுவினுடைய வாழ்க்கை எளிய வாழ்க்கையாக இருந்தது கிடையாது. பிறந்ததிலிருந்தே தீமோத்தேயுவினுடைய வாழ்க்கை கடினமான பின்னணியில் இருந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand when Paul is giving an example of the life of Timothy as single-mindedness which abounds our joy. The life of Timothy was not an easy one, an ordinary one. Even right from his birth, he had to endure many difficulties, handicaps. We studied in one of our Bible studies the 4 handicaps that Timothy had. 4 விதமான பாதிப்புகள் அவனுக்கு இருந்தது. சமூக பாதிப்பு இருந்தது. அவனுடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம், முதல் வசனத்தை பார்க்கலாம். According to Acts chapter 16:1, he had social handicap in which he hails from a cross-cultural background, parental background. His father was a Greek. He was not even a believer. Bible doesn't say he was a believer. There are Greek believers. But his mother was a faithful believer in the Lord Jesus Christ from a Jewish background. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்ராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். தீமோத்தேயு உண்மையுள்ளவனாக உத்தம குணத்தை உடையவனாக இருந்த பொழுது எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமாக இருந்ததினாலே அப்படி அல்ல. அவனுடைய சமூக பின்னணியிலே நிறைய சோர்வுகள், பாதிப்புகள் இருந்தது. யூதர்கள் கிரேக்கர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் அமெரிக்கா போன்ற இடங்களிலே பிளாக்ஸ் என்றும் ஒயிட்ஸ் என்றும், நம்முடைய தேசத்திலே ஜாதி என்ற அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. தீமோத்தேயு அந்த அடிப்படையிலே யூத தாய்க்கும், விசுவாசமுள்ள யூத தாய்க்கும் கிரேக்கனுக்கும் பிறந்தபடியினாலே அவனுக்கு சமுதாய புறக்கணிப்பு இருந்தது. He had to endure social handicap, that he was despised by the Jews because his father was a Greek. And thank God, his mother was a believing woman, so she reared him up in the godly manner. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே யார் அவனை விசுவாசத்திலே வளர்த்தினார்கள்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, புதிய ஏற்பாட்டில் 291வது பக்கம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேளைக்குள்ளும் இருந்தது. அவருக்கு சமுதாய பாதிப்பு இருந்தது. And he had a physical handicap. சரீரத்திலும் அவனுக்கு பலவீனம் இருந்தது. அடிக்கடி நேருகிற சோதனை என்று எப்பொழுது பவுல் எழுதுகிறார்? தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே, பிலிப்பு கடிதம் எல்லாம் முன்பு எழுதப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உனக்கு அடிக்கடி வருகிற பலவீனத்திலே, 1 கொரிந்தியர் 5:23, அடிக்கடி நேரிட பலவீனத்திலே கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். எப்பொழுது எழுதுகிறார்? பிலிப்பின் நிருபம் முன்னாலே எழுதப்பட்டது. அதற்கு பிறகும் தீமோத்தேயுவுக்கு அந்த மாதிரி சரீர பலவீனம் இருந்தது. ஏனென்றால் தீமோத்தேயு நிருபங்கள் தான் கடைசியில் எழுதப்பட்டது. பலவீனம், சோசியல் ஹேண்டிகேப், பிசிக்கல் ஹேண்டிகேப், மாத்திரமல்ல அவனுக்கு சைக்கலாஜிக்கல் ஹேண்டிகேப், அவனுக்கு மனோதத்த ரீதியாகவும் பிரச்சனை இருந்தது. அவன் ஒரு பயப்படுகிறவனாக இருந்தவன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 2 தீமோத்தேயு 1:7 பவுல் என்ன சொல்லுகிறார்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுல் தன்னையும் சேர்த்து பவுலோடு தீமோத்தேயுவோடு சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 1 Corinthians chapter 16 and verse 10. தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானேயாகில்
அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள். பயப்படுகிற சுபாவம் உள்ளவன். He was a timid man. He wouldn't face a crowd. He may be shy, introverted person. Yet he was faithful. He was loyal to the cause of Christ. That's what we read in Philippians. So what I'm trying to emphasize is the joy that increased in the life of believers is not at all in the favorable, conducive environment. It is despite the conducive environment, despite the difficult circumstances that the believers have undergone. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தீமோத்தேயுவினுடைய குணத்தை நாம் பார்க்கும்போது அவன் உத்தமன், அவன் உண்மையாக உத்தம குணமுடையவன், உண்மையாக விசாரிக்கிறவன் என்றால் நேரடியாக நேர்பாதையிலே போகிறவன், சிங்கிள் மைண்டட்னஸ், ஒரே பாதை தெளிவை கொண்டவன். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று சொன்னால் ஒரே கோணத்திலே ஒரே திசையிலே நாம் பயணிக்க வேண்டும். நாம் பரலோகவாசிகள், அந்த திசையை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அங்கிருந்து நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்துக் கொண்டிருக்கிறோம். இது விசுவாசியுடைய அனுபவம். பவுல் தீமோத்தேயுவை பற்றி சொல்லும் போது என்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். Paul addresses Timothy as his son, as if he is his own son in the spiritual sense. And son of faith, விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனத்திலே பவுல் தீமோத்தேயை பற்றி எவ்வளவு அருமையான சாட்சியை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லுகிறார். முதல் வசனத்திலே படிக்கிறோம். 1 அதிகாரத்திலே இன்னும் 1 தீமோத்தேயிலே படிக்கிறோம். 1 தீமோத்தேயிலே நாம் வருவோம். 1 Timothy chapter 1 verse 2. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. How Paul is so excited, so confident in addressing Paul as his beloved son in faith. ஏன்? அவன் நேர்கோணத்தை உடையவன். சூழ்நிலைகள் மோசமாக இருந்தது, கடினமாக அவன் வளர்ந்த சூழ்நிலை, சரீரத்திலே பிரச்சனை, சமூக ஒதுக்கப்பட்ட நிலைமை, அவனுடைய மனதிலே கூட ஒரு விதமான கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம் உள்ளவன். அப்படி இருந்த போதும் கர்த்தருடைய ராஜ்யம் என்று வரும்போது, கர்த்தருடைய மகிழ்ச்சி என்று வரும்போது, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது தன்னுடைய உத்தம குணத்தை அவன் விடாமல் பின்பற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுல் உதாரணமாக சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி எப்படி பெருகும் என்று சொல்லுகிறார். தியாகத்தினுடைய அடிப்படையிலே மகிழ்ச்சி பெறுகிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே பவுல் உதாரணமாக சொல்லும் போது நேர்கோணத்திலே, ஒரே சிந்தையிலே, ஒரே நோக்கத்திலே நாம் இருக்கும்போது நம்முடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. நாம் ஒரே வேலையிலே போகும்போது நாம் மகிழ்ச்சியோடு போய்விட்டு வருகிறோம். பல வேலைகளை நாம் எடுத்துக்கொண்டு போனால் இங்கே போக வேண்டுமா, அங்கே போக வேண்டுமா, இந்த வேலை முடியுமா, இதற்குள் முடியுமா என்று நாம் சங்கடப்படுகிறோம். நம்முடைய மகிழ்ச்சி குறைகிறது, நம்முடைய உற்சாகம் குறைகிறது. ஒரே நோக்கம். வேதத்தில் அதற்கான உதாரணத்தை பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுவை எப்படி எல்லாம் அடையாளப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திற்கு வருவோம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே பவுலினுடைய உத்தம குணம், அல்லாவிட்டால் நேரடியான ஒரே சிந்தையை பற்றி பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4:16-17. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாக என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இது நிமித்தமாக என்னை பின்பற்றுங்கள். ஆனால் பவுல் அங்கே போகவில்லை, கொரிந்துக்கு அந்த சமயத்திலே போகவில்லை. இது நிமித்தமாக என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார், அடையாளமாக சொல்லுகிறார். பவுல் போக முடியவில்லை. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள, இந்த வார்த்தையை கவனிங்கள், கர்த்தருக்குள் உண்மையுள்ள, என்ன அருமையான வார்த்தை, கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் போக முடியவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இப்பொழுது தீமோத்தேயுவை அனுப்புகிறார். ஏனென்றால் கிட்டத்தட்ட தீமோத்தேயு பவுலை பிரதிபலிக்கிறவர் போல இருக்கிறார். என்னுடைய உத்தம குமாரன், கர்த்தருக்குள் உண்மையான என்னுடைய உத்தம குமாரன். What a title Paul is giving. A faithful man in God. What a title. Will that be said of us, that we are faithful men and women in the sight of God, not in the sight of men and women in the world, in the sight of God. A faithful man of God, man and woman
in the sight of God. கர்த்தருக்குள் உண்மையானவர்கள், ஒரே சிந்தையுடையவர்கள். உண்மையுள்ளவர்கள் என்றால் ஒரே சிந்தை. அந்த சிந்தையை நாம் வேதத்திலே பல இடங்களிலே பல கோணங்களிலே படிக்கிறோம். நாம் ஏற்கனவே சங்கீதம் 27 படித்தோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். One thing I seek after, one thing I desire, that I will dwell in the house of the Lord, to seek of his glory, to magnify his glory, and to search his majesty. One thing I desire. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். அருமையான ஜெபம் அல்லவா? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் வேண்டிக் கொண்டேன். அது என்ன? அதையே நாடுவேன். நான் வேண்டிக் கொண்டேன், அதை விட்டுவிடவில்லை. நான் வேண்டுவதற்கு முன்பதாகவே அது என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அதை வேண்டுகிறேன். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். I will pursue that one thing that I desire after, that seek after. That is to seek and the glory and majesty of God. இந்த உலகத்தினுடைய மேன்மையை நாம் தேட விரும்புகிறோமே, படிப்பினுடைய மேன்மையை தேட விரும்புகிறோமே. அதற்காகத்தான் ஒரே சிந்தையோடு ஜனங்கள் பாடுபடுகிறார்கள். பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரே சிந்தையோடு பாடுபடுகிறார்களே. பணம் வந்து விட்டால் மகிழ்ச்சி போகிறது. ஒரே சிந்தையோடு படிப்பை தேடி ஓடுகிறார்களே. படிப்பது நல்லது, தவறு கிடையாது. ஆனால் அதிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்துகிறார்களே. அது வரும் பொழுது ஏமாற்றம் வருகிறதே. பொருளையும் உறவுகளையும் வைராக்கியமாக ஒரே சிந்தையோடு தேடுகிறார்களே. அது ஏமாற்றத்தை கொண்டு வருகிறதே. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 27 சங்கீதம் 4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த பின்னணியில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த காலையிலே உங்களுக்கு வருகிற சவாலானது, எந்த வாஞ்சையை, எந்த ஒரே சிந்தையை நீங்கள் உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அது உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக செய்யும், இல்லாவிட்டால் குறைக்க செய்யும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். மரியாள் சொன்னாலே, மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் சொன்னாரே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதிலே கவலை அடைந்தாள் என்று படிக்கிறோம். கவலை அடைந்து விட்டாள். லூக்கா 10 படிக்கிறோம். கவலை அடைந்து பற்பல வேலைகளை செய்தாள். கோபம் வந்து விட்டது. ஆண்டவரிடத்திலே வந்து, நீர் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறாள். ஆண்டவரையும் குற்றப்படுத்துகிறாள். அந்த பகுதியை பார்க்கலாம். அவள் என்ன செய்கிறாள்? ஆண்டவரை வரவேற்றாள், நல்லது. பற்பல வேலை செய்வதிலே அவள் மிகுந்த வருத்தம் அடைந்து, லூக்கா 10 40 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரை குற்றம் சொல்லுகிறாள். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். நம்முடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால், நீர் என்ன ஒன்றும் தெரியாதவரா? நான் தனியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, மரியாளை இந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட உமக்கு தெரியாதா என்பது போல ஆண்டவரையே குற்றம் சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், அதனாலே வருத்தம் அடைகிறாய், குற்றம் சாட்டுகிறாய், வேதனைப்படுகிறாய், உன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன அருமையான வார்த்தை! கிறிஸ்துவையே, ஆண்டவரையே குற்றம் சொல்லுகிறாள். அநேக சமயத்திலே நாம் நம்முடைய மகிழ்ச்சி பெருகவில்லை என்றால், விசுவாசத்திலே நம்முடைய மகிழ்ச்சி கூடவில்லை என்றால், நாம் ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறவர்களாக மாறிவிடுவோம். வருத்தம் மிஞ்சுகிறது என்ற அர்த்தம். மகிழ்ச்சி கூடவில்லை என்றால் வருத்தம் மிஞ்சுகிறது. வருத்தம் மிஞ்சும் போது ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறோம். எவ்வளவு ஆபத்திலே நாம் இருக்கிறோம். அநேக சமயத்திலே நாம் நினைக்கிறோம், ஏதோ சில முறுமுறுக்கிறோம், இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, எப்படி நடக்கவில்லை, அப்படி நடக்கவில்லை என்று சொல்லும் போது ஆண்டவரையே நாம் கேள்வி கேட்கிறோம். பற்பல வேலைகளை செய்வதிலே வருத்தம் அடையும் போது மார்த்தாள் செய்ததை போல செய்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவையானது ஒன்றே. தீமோத்தேயுவினுடைய குணாதிசயம் அதை பார்க்கிறோம். சமூக இடைவெளி இருக்கிறது. சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டவன். சரீரத்திலே பலவீனம் அடிக்கடி நேரிடுகிறது. மனதிலே பயம் உள்ளவன், தடுமாற்றம் உள்ளவன். அவன் வாழ்ந்த காலம் மோசமான காலம். அதிலேயும் கர்த்தருக்கு முன்பாக உத்தம குணம் உள்ளவனாயிருந்தான் என்றால், ஒரே சிந்தையோடு இருந்தான் என்றால் அர்த்தம் என்ன? கடவுளை குற்றம் சாட்டவில்லை. தேவையானது ஒன்றே என்பதை உறுதியாக பிடித்திருந்தவன் தீமோத்தேயு. இந்த காலையிலே
இந்த புதிய மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க இணைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, பெரியோரே, வாலிபரே, சிறியோரே, கர்த்தரை துக்கப்படுத்துகிற, கர்த்தரை வருத்தப்படுத்துகிற, அவரையே குற்றம் சாட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெருக செய்ய முடியாது. மாறாக ஒரே சிந்தையோடு ஒன்றை நான் தேடுவேன். சங்கீதம் 27. தேவையானது ஒன்றே, அது கர்த்தருடைய பாதம். இன்னொன்னு பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, ஒன்று நான் செய்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, நான் பிடித்துக் கொண்டேன் என்று நினைக்கிறதில்லை, முடித்து விட்டேன், ஓடிவிட்டேன், என்னுடைய விசுவாசத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லவில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:13. ஒன்று செய்கிறேன். The one thing that I do, one thing I desire, Psalm 27. One thing you need, Luke 11. One thing you need, one thing I desire, one thing I need, one thing I do. ஒரு காரியம் நான் செய்கிறேன். One thing I desire, one thing I need, one thing I do. என்னுடைய விருப்பம் ஒன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய செய்கை ஒன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய தேவை ஒன்றாகவே இருக்க வேண்டும். என்ன அருமையான வார்த்தைகள்! இதைத்தான் தீமோத்தேயு நிறைவேற்றினான். மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்றால் ஒன்றை வாஞ்சிக்க வேண்டும், ஒன்றை தேவையாக வைக்க வேண்டும், ஒன்றை செய்ய வேண்டும். அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும். தீமோத்தேயு பவுல் சொல்லுகிறார், இவைகளை நீ விலக்கிவிட்டு, இச்சையும் உலகத்தையும் விலக்கிவிட்டு நீ கிறிஸ்துவை மாதிரியாக ஒரே தோரணிலை பின்பற்றினால் கனமுள்ள பாத்திரமாக, தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாக மாறுவாய். இது மகிழ்ச்சியை பெருக பண்ணுவது. மூன்றாவது இறுதியாக 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் எப்பாப்ராதீத்துவின் சேவை செய்யும் குணம். The third ingredient for us to abound in joy is to have the heart of a servant. The servant heart enables us to grow in the joy of the Lord. சேவை செய்யும் குணம். எப்பாப்ராதீத்துவினுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்லுகிறார், மேலும் என் சகோதரனும் என் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராதீத்தை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். அவன் எப்படி வியாதியப்பட்டான் என்று பவுல் சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். இந்த இடத்துல பவுல், ஏற்கனவே நான் சொன்னேன், எப்பாப்ராதீத்துவை பவுல் பிலிப்பு சபை அனுப்பியிருந்தது பணம் கொடுத்து. அவனுக்கு ஊழியம் செய்ய அங்கே அனுப்பினார்கள். வந்த இடத்திலே மரணத்திற்கு சமீபமானான். பவுல் அவனை திருப்பி அனுப்புகிறார். அவன் மரணத்துக்கு சமீபமாகிவிட்டான். இந்த செய்தியை, கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அப்பொழுது அவன் தன் பிராணனையும் தன்னுடைய ஜீவனையும் அவன் பணயமாக வைத்து ஊழியம் செய்கிறான். இந்த எப்பாப்ராதீத்துவை பற்றி நமக்கு வேதத்திலே பவுலை போலவே தீமோத்தேயுவை போலவே நமக்கு விவரம் இல்லை. என்ன குடும்பத்திலே பிறந்தவர், அவருடைய தாய் என்ன, தகப்பன் என்ன, அவருடைய விசுவாசம் என்ன, எதுவும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. Here is this man Epaphroditus, whose heart of a servant, even to the extent of giving up his own life, is explained by Paul as a mark of joy increasing. And we don't know much about the background of this man Epaphroditus, whether he was his parents were believers, whether which city he hails from, or which background he comes from. But his example of servant heart describes us how the joy could be increasing in our life. அந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். அவன் பிராணனையும் எண்ணவில்லை, மாத்திரமல்ல 25ஆம் வசனத்திலே உடன் சேவகன் ஸ்தானாபதி என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் எருசலேமிலே சிறையில் இருக்கிறார், ரோமாபுரியிலே. அவருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. சீக்கிரத்தில் அவர் விடுவிக்கப்படும் வாய்ப்புண்டு, அவரை தூக்கிலிடம் வாய்ப்புண்டு, அவரை சிறைச்சேதம் செய்தார்கள். அப்படி சிறை காவலிலே இருக்கிற பவுலோடு ஒரு மனிதன் கூட இருக்கிறான் என்றால், கூட தங்கி இருக்கிறான், அவனும் ஊழியம் செய்கிறான் என்று சொன்னால்,
பவுலுக்கு என்ன தண்டனை வருமோ அதே தண்டனை இவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஆபத்துகள் உண்டு. ஆனாலும் எப்படி ஒரு எஜமானோருக்கு விசுவாசமாக உடன் ஊழியன் இருந்து என்ன நடந்தாலும் எஜமானோடு இருப்பேன் என்று சொல்லி இருப்பானோ, அப்படி பவுலுக்கு என்ன நேரிட்டாலும் சரி, அவருக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் சரி, நான் அவரோடு கூட இருப்பேன் என்று இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வந்தவன் இந்த எப்பாப்ராத்தீத்து. அந்த ஆபத்துகள் இருந்த ரோமாபுரிக்கு வந்தவன். He didn't travel to a comfortable zone. He traveled to Rome, where Paul is waiting his future. He may be acquitted, but he may be terminated or killed, and he was beheaded at the later stage. Whatever was going to happen to Paul might happen to this man who is along with him, because Paul has been imprisoned for the sake of the gospel, and Epaphroditus, if he follows that same pattern of teaching and preaching the word of God or assisting Paul in his ministry, the same fate could be upon Epaphroditus, and he is not in the comfort zone. அவன் ஒரு சுமூகமான சூழ்நிலையில் எருசலேமுக்கு போகவில்லை. பிலிப்பு சபை அவனுக்கு அனுப்பும் போது பால் நன்றாக இருக்கிறார், அரண்மனையில் இருக்கிறார், சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீ பவுலுக்கு போய் உதவி செய் என்று எப்பாப்ராத்தீத்து அனுப்பப்படவில்லை. பவுல் ஆபத்திலே இருக்கிறார், சீக்கிரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது, அவர் கொல்லப்பட போகிறார். அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே எப்பாப்ராத்தீத்து அங்கே போகிறான். இதைத்தான் மகிழ்ச்சியினுடைய பெருக்கம் என்று சொல்லுகிறோம். அவன் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை பெற்றிருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே பவுலுக்கும் எப்பாப்ராத்தீத்துவுக்கும் உள்ள உறவையும் சபைக்கும் உள்ள உறவையும் பார்த்து முடிக்கலாம். 25 வசனத்தை பார்க்கலாம். மேலும் என் சகோதரனும், பவுல் எப்பாப்ராத்தீத்து 3 உமானங்களை சொல்லுகிறார். என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகன், மை பிரதர், மை கோவர்க்கர், மை ஃபெலோ ஃபைட்டர் ஆர் ஃபெலோ சோல்ஜர். என்ன அருமையான வார்த்தைகள்! மை பிரதர், மை சர்வன்ட் ஆர் மை கோவர்க்கர், மை ஃபெலோ சோல்ஜர். பவுலுக்கு எப்பாப்ராத்தீத்துக்குள்ள உறவு என்ன? சகோதரன், உடன் வேலையாள், உடன் போர் சேவகன். பவுலும் போர் சேவகர் தான். மாத்திரமல்ல, சபைக்கு எப்படிப்பட்ட உறவை அவர் வைத்திருந்தார்? அடுத்த வார்த்தைகளை பார்க்கிறோம். உங்கள் ஸ்தானாபதியும் உங்களுடைய பிரதிநிதி, உங்களை பிரதிபலிக்கிறவன், என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். மாத்திரமல்ல, அவன் ஊழியத்திலே குறைவை நிறைவாக்குகிறவன். இப்படிப்பட்ட மனிதன் சபையை பொறுத்தளவிலே வாஞ்சி உள்ளவன், அவருடைய பிரதிநிதியாக அவர்களை பிரதிபலித்தவன். ஏற்கனவே நாம் பார்த்தோம், அவனுடைய குடும்ப பின்னணி நமக்கு தெரியாது, அவனுடைய வளர்ப்பு தெரியாது. ஆனால் அவனுடைய விசுவாசத்தை பொறுத்தளவிலே அவன் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதியாக, போர் சேவகனாக, ஒரு உடன் வேலைக்காரனாக, ஒரு பணிவிடையாளனாக அவன் இருக்கிறபடியினால் அவனை பற்றிய அவன் மரண வேதனையில இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஆகவே பவுல் சொல்லுகிறார், 28-29 வசனங்களை பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவனை கனமாய் எண்ணுங்கள். The heart of a servant abounds our joy. ஒரு வேலைக்காரனுடைய இருதயம் நம்முடைய மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உண்மையான வேலைக்காரன் அடிமை அல்ல. அடிமைக்கும் வேலையாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அடிமை என்ன செய்வான்? வேற வழி இல்லாமல் எஜமானுக்கு வேலை செய்வான். நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய அடிமைகளாக, கிறிஸ்துவின் அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டிருப்பதை போல மகிழ்ச்சி இந்த உலகத்திலே கிடையாது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு வகையிலே அடிமையானவர்கள் தான். வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று நீதிக்கு அடிமையானவர்கள், இல்லாவிட்டால் பாவத்துக்கு அடிமையானவர்கள். பாவத்துக்கு அடிமைத்தனம் என்பது ஆபத்தானது. Slaves to sin, either we are slaves to sin or slaves to Christ. It's better to be slaves to Christ than to be slaves to sin. எப்படியும் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இதை சொன்னால் ஒருவேளை தவறாக நினைக்க வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். நீதியின் அடிமைகளாக மாற்றப்பட்டீர்கள். What a joy to be the slaves and servants of the righteousness and freedom
and light than to be servants of the tyranny of Satan and darkness. பாவத்திற்கு அடிமையாக இருந்து நீதியின் அடிமைகளாக மாற்றப்பட்ட அனுபவம். இந்த மகிழ்ச்சி தான் பரலோகவாசிகளுடைய உண்மையான அனுபவம். பூலோக நடக்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 உதாரணங்களும் நம்முடைய மகிழ்ச்சி எப்படி பெருக செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுலினுடைய அனுபவம், பரிசுத்தாவினுடைய ஏவுதலினாலே பவுல் 14 வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். பவுலினுடைய அனுபவத்திலிருந்து தியாகத்தினாலே வரக்கூடிய மகிழ்ச்சி பெருக்கம். மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்றால் தியாகம் அவசியம் என்று படித்தோம். தீமோத்தேயுவினுடைய வாழ்க்கையிலே ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே வாஞ்சை, ஒரே தேவை, ஒரே தேடுதல், ஒரே பிரயாணம். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி பெருகும் என்று படித்தோம். இறுதியாக நீதிக்கு அடிமையாக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கப்பட்ட நாம் அந்த மகிழ்ச்சியிலே பெறுகிறோம். அதனாலே வரக்கூடிய சோர்வுகள், பலவீனங்கள், பாடுகள், அவைகள் மத்தியிலே அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறது. இந்த 3 அடையாளங்களும், இந்த 3 உதாரணங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டதன் விளைவாக பரலோகவாசிகளாக மகிழ்ச்சியிலே பெருக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. வருத்தம் அல்ல, கடவுளை குற்றப்படுத்துகிற, கடவுளை அவருடைய நன்மைகளை உதாசீனப்படுத்துகிறதாக அல்ல, ஆண்டவருக்கு நன்றியுடைய மகிழ்ச்சியிலே பெருக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.